குட் மார்னிங் டீம். நான் உங்கள் எஸ்ஆர் குமார். இன்னைக்கு நம்ம எந்த பொருளை பத்தி பார்க்க போறோம் மோதிக்கேர்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னொரு அற்புதமான மூலிகை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நெல்லிச்சாறு, ஆம்லா ஜூஸ். மோதிக்கேர் நெல் நோனி ஜூஸ். சரிங்களா? இந்த நெல்லிக்காய் அப்படின்னாலே நம்ம எல்லாருக்கும் தெரியும், நிறைய நுண்ணூட்டச்சத்துக்கள் இருக்குது, நிறைய விட்டமின்ஸ் மினரல்ஸ் இருக்குது. ஆப்பிளோட 3 மடங்கு புரோட்டீன் இருக்குது, ஆப்பிளோட 3 மடங்கு எல்லா சத்துக்களும் இதுல அதிகமா இருக்குது அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியும். சரிங்களா? அப்ப என்கிட்ட நிறைய பேர் கேட்பாங்க, நீங்க சொல்றீங்க நெல்லி ஜூஸ், நெல்லிக்காய் நல்லது, நெல்லிச்சாறு நல்லது அப்படின்ட்டு, ஆனா நானும் குடிச்சுக்கிட்டே இருக்கேன் டெய்லி காட்டுல வாங்கி, ஆனா ஒன்னும் ரிசல்ட் இல்லையே அப்படின்னா அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு நெல்லிக்காய் சாறு குடிக்கிறோம், நெல்லிக்காய் சாப்பிடுறோம் அப்படின்னா அந்த நெல்லிக்காய் தரமான நெல்லிக்காயா இருக்கும். சரிங்களா? ஆர்கானிக் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாங்கி சாப்பிட்றத விட அது நல்ல விளைஞ்ச நெல்லிக்காயா இருக்கணும். அந்த விளைஞ்ச இடமும் அதுக்கு அந்த தட்பவெப்பநிலை கரெக்டா இருந்தா மட்டும்தான் நிறைய மருத்துவர்கள் சொல்ற மாதிரி அந்த சத்துக்கள் அந்த நெல்லிக்காயில இருக்கும். இப்ப மோதிக்கேர்ல இருக்கக்கூடிய வெல் ஆம்லா ஜூஸ், மோதிக்கேர்ல இருக்கக்கூடிய இந்த நெல்லிச்சாறு, இந்த நெல்லிக்காய் எங்க இருந்து ப்ரிப்பேர் பண்ணி வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹிமாச்சல் பெல்ட்ல இருந்து, இமயமலை அடிவாரத்துல இருந்து இந்த நெல்லிக்காய் அங்கிருந்து உற்பத்தி பண்ணி அங்கேயே அதை சாராக்கி, அதாவது கோல்டு பிரஸ் மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நெல்லிச்சாரை இயற்கையான முறையில சூடு ஏறாம அப்படியே அதை சாறு எடுத்து என்ன பண்றாங்க அப்படின்னா நம்மளுக்கு அப்படியே ப்ராசஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. சரியா? நீங்க நினைக்கலாம் அதெல்லாம் பாட்டில் அடிச்சு அது கெமிக்கல் எதுவும் சேர்க்காம இருப்பாங்க, எந்த இதுவும் கிடையாது. நீங்க நெல்லிச்சாறு வீட்டுல அடிச்சு சாப்பிட்டா என்ன டேஸ்ட் இருக்குமோ அதே டேஸ்ட்ல இந்த ஆம்லா ஜூஸ் இருக்கும், மோதிக்கேர்ல இருக்கு. இதுல என்னென்ன இருக்குது அப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது பாத்தீங்கன்னா நல்லா உடம்புல இருக்க கழிவுகளை வெளியேற்றக்கூடிய ஒரு அற்புதமான வேலை செய்யுது. நல்லா டேக்ஸ் ரிமூவர் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கழிவுகளை கிளீனா வெளியேற்றக்கூடிய அற்புதமான ஒரு மூலிகை அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம விட்டமின் சி அளவுக்கு அதிகமா நிறைய இருக்குது. சரிங்களா? அது மாதிரி விட்டமின் ஏ, பி, இ இதுவும் அதிகமா இருக்கு. சரிங்களா? இப்ப விட்டமின் சி இதுல இருக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, இந்த நெல்லிச்சாறு எனக்கு சளி பிடிச்சிருது அப்படிம்பாங்க. ஆனா சளி பிடிக்காது, நம்ம உடம்புல கட்டி இருக்க சளியை வெளியேற்றும். அப்ப என்ன நினைச்சிடறோம், இந்த நெல்லிக்காய் ஜூஸ் குடிச்ச உடனே சளி பிடிக்கிறது, அதான் சளி வருது அப்படின்னு நினைக்கிறோம். அது தவறான ஒரு கருத்து. நீங்க நெல்லிச்சாறு குடிக்கிறப்பயே என்ன ஆகும் அப்படின்னா, உள்ள இருக்க சளியை வெளியேற்றக்கூடிய, அதாவது கழிவுகளை வெளியேற்றக்கூடிய அற்புதமான வேலையை செய்யும். அதனால முதல் ஒரு 10 நாளைக்கு சளி வர்ற மாதிரிதான் தெரியும். அது புது சளி கிடையாது, பழைய சளி, உள்ள கட்டி இருக்க சளியை கூட வெளியேற்றக்கூடிய அற்புதமான வேலையை செய்யும். அது மாதிரி சாத்துக்குடியை விட விட்டமின் இ 20% அதிகமா இருக்கு. சரியா? விட்டமின் எதுக்கு யூஸ் ஆகும், நம்மளுடைய ஸ்கின் தோலுக்கு அற்புதமான பலன்கள் கொடுக்கும், இளமையா காமிச்சிருக்கு. அது மாதிரி தோல் பாத்தீங்கன்னா டைட்டா இருக்கும். சரியா? நிறைய பேர் ஸ்கின்னுக்கு பாடிக்கெல்லாம் நிறைய பாடி லோஷன், சன்ஸ்கிரீன் இதெல்லாம் போடுவாங்க, ஏன்னா ஸ்கின் பாதிப்படையாம இருக்கிறதுக்காக. ஆனா இந்த நெல்லிச்சாறு நீங்க எடுத்தீங்கன்னா உள்பக்கம் இருக்கு. சரியா? நம்ம வெளியே எடுக்கிறப்ப இது உள்ள போய் உள்பக்கமாவே இதை சரி பண்ணக்கூடிய ஸ்கின்னுக்கு ஒரு அற்புதமான பலன்களை கொடுக்குது. அது மாதிரி பாத்தீங்கன்னா கொழுப்பை நல்லா கரைச்சி எடுக்கும். நம்ம உடம்புல இருக்கக்கூடிய தேவையில்லாத கெட்ட கொழுப்புகளை வெளியேற்றக்கூடிய பண்பு இது இயற்கையாவே இருக்குது. அதனால என்ன ஆகும் அப்படின்னா, இயற்கையாவே உடல் எடையை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த நெல்லிச்சாறு டெய்லி எடுத்துக்கலாம். அது மாதிரி உடல் சூட்டை நல்லா கட்டுப்படுத்தும். அது மட்டும் இல்லாம புற்றுநோய் செல்களை அழிக்கக்கூடிய மிகப்பெரிய ஆற்றல் இந்த நெல்லிக்காய் சாருக்கு இருக்கும். அது மட்டும் இல்லாம கண்ணெரிச்சல், உடல் சூடு இதெல்லாம் நல்லா கட்டுப்படுத்தும். அல்சர் இருந்தாலும் அல்சரை குணப்படுத்தும். சரிங்களா? முதுமையை தடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு இயற்கையான ஒரு கனிதான் இந்த நெல்லிக்கனி. சரிங்களா? அது மட்டும் இல்லாம ரத்த அணுக்களை அதிகப்படுத்துகிற, வெள்ளை அணுக்கள், சிவப்பு அணுக்கள் பாத்தீங்களா, இந்த அணுக்களை அதிகப்படுத்தக்கூடிய வேலையும் இது செய்யும். இது இன்சுலினையும் என்ன பண்ணும் அப்படின்னா நல்லா சப்போர்ட் பண்ணும், ஆதரிக்கும். சரிங்களா? இப்ப சுகரு இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா இந்த நெல்லிச்சாறு டெய்லி குடிச்சிட்டு வரப்ப அது நல்லா மெயின்டைன் ஆகும். சுகர் வேகமா ரிலீஃப் ஆகிறதுக்கு என்ன பண்ணலாம், நீங்க ரெகுலரா இந்த நெல்லிச்சாறு எடுக்கலாம். அது மட்டும் இல்லாம இதுல அயன் அதிகமா இருக்கிறதுனால நம்மளுடைய ரத்த ஓட்டம் நல்ல சீரா இருக்கும். அந்த வெள்ளை அணுக்கள், சிவப்பணுக்கள் உற்பத்தியும் அதிகமாகும். அது மட்டும் இல்லாம கர்ப்பிணி பெண்கள் இது தாராளமா குடிக்கலாம். சரிங்களா? ஏன் அப்படின்னா
இதுல விட்டமின் சி, ஏ, பி, இ அதிகமா இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த குமட்டல், இந்த மாதிரி ஒரு கிருகிருப்பு, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் அந்த கர்ப்ப காலத்துல இருக்கும். அப்ப இந்த நெல்லிச்சாரை தண்ணியில கலந்து டெய்லி ஒரு 10 ml 15 ml காலை மாலை தண்ணியில கலந்து மிக்ஸ் பண்ணி குடிக்கிறப்ப அந்த பிரச்சனை வந்து இது பண்ணலாம். அது மட்டும் இல்லாம நுரையீரலை வலுப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான ப்ராடக்ட் இந்த நெல்லிச்சாறு. சரிங்களா? நுரையீரலை நல்லா வந்து ஸ்ட்ராங்கா இயற்கையாவே சுத்தப்படுத்தி நல்லா வந்து வச்சுக்கணும். ஏன்னா இன்னைக்கு நுரையீரல் சார்ந்த பிரச்சனையாலதான் கொரோனால இருந்து எல்லாமே வந்து நுரையீரல் சார்ந்த பிரச்சனை. அப்ப அந்த நுரையீரலை ரொம்ப அற்புதமா பேணி காக்கக்கூடிய ஒரு அற்புதமான பொருள். சரிங்களா? அது மாதிரி எனக்கு வந்து எது சாப்பிட்டாலும் வந்து அலர்ஜி ஆகுது, ஒவ்வாமை அப்படிங்கிறவங்களும் இந்த நெல்லிச்சாறு ரெகுலர் எடுக்கலாம். மிகப்பெரிய ஒரு நோய் சக்தியை வந்து நம்ம உடம்புல வந்து கொடுக்கும். உடம்புல இருக்க கழிவுகளை வந்து அகற்றலாம். அதனால இந்த ஆம்லா ஜூஸ் வந்து இதை பத்தி இன்னும் நிறைய வந்து பேசலாங்க. நிறைய நேரம் வீடியோ 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் நெல்லிச்சாரை பத்தி பேசுறோம் அப்படின்னா போர் அடிச்சிடும். சரிங்களா? அதனால இதுல இருக்க ஹைலைட்டை மட்டும் சொல்லியிருக்கேன். இன்னும் நிறைய விஷயங்கள் வேணும் அப்படின்னா எப்பயும் சொல்ற மாதிரி என்னுடைய ஃபோன் நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்க. என்னுடைய ஃபோன் நம்பர் 9943367115. எப்பயும் சொல்றதா இப்பயும் சொல்றேன், இதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. சரிங்களா? உங்களுக்கு அந்த பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி வேணும் அப்படின்னா என்னுடைய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. வாங்க, எல்லாரும் சேர்ந்து வேலை செய்வோம், மிகப்பெரிய வெற்றி பெறுவோம். நன்றி.